ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அப்ஸ்ட்ராக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை வந்து நீங்கள் வீடியோ பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த திங்க் அப்படிங்கிற அந்த வேர்ட் தான் இந்த சைடு அப்ஸ்ட்ராக்ட் அந்த பேக்ரவுண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அது எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ எடிட்குள்ளே போயிட்டு நான் திங்க் அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். PixelLab அப்ளிகேஷனில் இது. ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, என்லார்ஜ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணிக்கோங்க அண்ட் கலர் இப்போ போய் சூஸ் பண்ணலாம். ஸோ கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ கலர் சூஸ் பண்ணிட்டேன். கிரேடியன்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அங்கே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோடனே, அதாவது உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது பாக்ஸாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோடனே இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பக்கெட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இந்த சைடு ஒரு கலர் இருக்கும், அந்த சைடு ஒரு கலர் இருக்கும். ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு பக்கெட் சிம்பிள் கிளிக் பண்ணி சூஸ் எந்த கலர் வேணும் பண்ணிக்கலாம். அண்ட் இது மாதிரி ஷேடை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது அந்த கலர் தான் அங்கே அப்பியர் ஆகும் அந்த டெக்ஸ்ட்டில். இது வந்து கிரேடியன்ட் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது உங்களுக்கு புரியலைன்னா அதை வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ ஒயிட் கலர் இமேஜ் வச்சுட்டு என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் க்ரியேட் பண்ண தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள் கிரேடியன்ட் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரெண்டு சைடும் கார்னர் டச் ஆகிற மாதிரி என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி என்லார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி காப்பி கொடுத்து கரெக்டாக அதுக்கு சென்டராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுக்கிட்டே வாங்க. அப்படியே 1 by 1 வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணி முடிச்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி லேயர்லாம் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணலாம். மெர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், டிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். நான் வந்து கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம் இமேஜை. ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேவ் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் டு கேலரி PNG நம்ம சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் இமேஜோட சைஸ் அப்படிங்கிறத 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி 4300க்கு 2800 அப்படிங்கிற ரெசல்யூஷனில் வைக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். உங்கள் மொபைல் வால்பேப்பரா இல்லை உங்கள் PC வால்பேப்பரா நீங்கள் ஓனாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எலிமெண்ட்னா டெக்ஸ்ட் தான். ஸோ அந்த எலிமெண்ட்லாம் டெலிட் பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கலர் ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம், பிளாக் இல்லை ஒயிட் கூட வச்சுக்கலாம். ஸோ ஷேப்ஸ்குள்ளே போய்ட்டு ஒரு ஒயிட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த ஃபுல் இமேஜுக்கு வந்து என்லார்ஜ் பண்ணுங்கள். என்ன மாதிரியே ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. என்லார்ஜ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் அந்த இமேஜ் PNG சேவ் ஆனது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ, எந்த போர்ஷன் வேணுமோ, எந்த பார்ட் வேணுமோ கிராப் பண்ணிக்கலாம். பண்ணோடனே இது மாதிரி ஆகிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் ரேஷியோ இருக்குது. ஸ்கேலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் ஆகிடும். இது யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அப்ஸ்ட்ராக்ட் வேணால் க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.